அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அருப்புக்கோட்டையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெண் டிஎஸ்பி காயத்ரி மீது அத்துமீறி தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்தில் ஏற்கனவே 7 பேர் கைதாகி இருந்தார்கள். இந்த நிலையில் முக்கிய குற்றவாளியும் கைதாக இருப்பதாக அண்மை தகவலானது கிடைத்திருக்கிறது. தலைமறைவாக இருந்த முக்கிய குற்றவாளி முருகேசன் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 7 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் தலைமறைவாக இருந்த முக்கிய குற்றவாளியான முருகேசன் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் அருண் பிரகாஷ். வணக்கம் அருண் பிரகாஷ். முக்கிய குற்றவாளியான முருகேசன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். எங்கு வைத்து அவர் கைது செய்யப்பட்டார்? எப்பொழுது இந்த கைது நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டது? விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம். நிச்சயமாக அருப்புக்கோட்டையில் கடந்த 2 தினங்களுக்கு முன் பெண் டிஎஸ்பி காயத்ரி தாக்கப்பட்ட வழக்கில் அன்றைய தினமே அந்த பெண் டிஎஸ்பியை தாக்கியதாக 7 பேரை அருப்புக்கோட்டை நகர் காவல் நிலைய போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியான ராமநாதபுரம் மாவட்டம் முத்துப்பட்டியைச் சேர்ந்த முருகேசன் என்பவர் மட்டும் அன்றைய தினம் தலைமறைவானார். அவரை பிடிக்க திருச்சுழி டிஎஸ்பி ஜெகநாதன் தலைமையில் தனிப்படை போலீசார் அமைக்கப்பட்டு பல்வேறு இடங்களில் அவரை தீவிரமாக தேடி வந்தனர். இதனையடுத்து இன்று காலை அருப்புக்கோட்டை அருகே தொப்லாக்கரை எனும் கிராமத்தின் அருகில் உள்ள காட்டுப்பகுதியில் அவர் மறைந்திருந்ததாக தனிப்படை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து போலீசார் அங்கு விரைந்து சென்று பார்த்தபோது அவர் போலீசாரை கண்டதும் முருகேசன் தப்பியோட முயற்சித்துள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக அவர் கீழே விழுந்து அவரது வலது கையில் முறிவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து போலீசார் அவரை கைது செய்து தற்போது அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். அவருக்கு இங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பெண் டிஎஸ்பி மீது தாக்குதல் நடத்தப்பட்ட விவகாரத்தில் முக்கிய குற்றவாளியின் கைது குறித்தான உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி அருண் பிரகாஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.